அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். நம்ம கல்வி சம்மந்தப்பட்ட பல்வேறு வகையான தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி பள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனிக் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்புங்கிறது வந்திருக்குது. ஸோ இதில் மிலிட்ரியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அவங்க குழந்தைங்களை வந்து இந்த சைனிக் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி ஸ்கூலில் சேர்க்க முடியுமா, சாதாரண நம்ம நம்மளோட குழந்தைகளையும் வந்து இந்த சைனிக் ஸ்கூலில் சேர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருனாலையுமே வந்து இந்த சைனிக் பள்ளிகள்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி பள்ளிகளில் நம்ம குழந்தைகளை சேர்க்க முடியும். ஸோ அந்த மிலிட்ரி பள்ளிகளில் நம்ம குழந்தைகளை சேர்க்கறது எப்படி, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அது சம்மந்தப்பட்ட நுழைவுத் தேர்வுகள் எப்படி கேட்க போகிறாங்க, அந்த நுழைவுத் தேர்வுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற மாதிரியான A to Z தகவல்கள் இந்த பர்டிகுலர் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ யாரெல்லாம் தங்கள் குழந்தைங்களை வந்து மிலிட்ரி பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அவங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ மிலிட்ரி பள்ளிகள்னு சொல்லக்கூடிய சைனிக் பள்ளிகள், அதாவது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைனிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இந்திய இராணுவம் சார்ந்து நடத்தக்கூடிய இந்த பள்ளியானது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுமையாக இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33 பள்ளிகள் மட்டும் இருந்துச்சுங்க. ஸோ இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு பள்ளிகள்ங்கிற பேசிஸில் ஒரு 33 பள்ளிகள் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் உடுமலைப்பேட்டைங்கிற ஊர் பக்கத்தில் அமராவதி அணை அந்த டேம் பக்கத்தில் அமராவதி நகரில் வந்து சைனிக் ஸ்கூலுங்கிறது ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு வருது. அந்த பள்ளியில் படித்து முடித்து வரக்கூடிய நிறைய மாணவிகள் இந்திய இராணுவத்தில் போய் அதிகாரிகளாக, அதாவது ஆஃபீஸர்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இராணுவத்துக்கு போக முடியாதவங்க மற்ற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்லாம் எழுதி நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில அப்ரூவல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ், அதாவது ஏற்கனவே அரசு சார்ந்து நடத்தக்கூடிய பள்ளிகள் இல்லாமல் இப்போ தனியார் பள்ளிகளும் வந்து நீங்கள் வந்து சைனிக் ஸ்கூலாக கன்வெர்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்கூல்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைனிக் ஸ்கூலாக வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய விகாசா ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஒரு பள்ளி வந்து சைனிக் ஸ்கூலாக ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி தரம் உயர்த்தப்பட்டாங்க. ஸோ அதுபோக இப்போ அதுபோக கூடுதலாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன பள்ளிகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சைனிக் ஸ்கூலாக அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மதுரையில் வல்லபா வித்யாலயா, சேலமில் கைலாஸ் மானசரோவர் ஸ்கூல், அதேமாதிரி திருப்பூரில் ஜெயந்தி பப்ளிக் ஸ்கூல். ஸோ மொத்தம் இந்த 5 பள்ளிகள், இந்த 5 பள்ளிகளில் வந்து மாணவர்கள் சேர்க்கைங்கிறது நம்மளுக்கு நடக்க போகுது. இந்த 5 ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சைனிக் ஸ்கூல்லையும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 69 ஸ்கூல்ஸ் வந்துருக்குது. அதுபோக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ் ஒரு 33 ஸ்கூல் இருக்குங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த மிலிட்ரி பள்ளியில் எந்த ஸ்டாண்டர்டில் சேர்க்க முடியும்? இப்போ என் குழந்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கொண்டு போய் மிலிட்ரி ஸ்கூலில் வந்து என் குழந்தைய சேர்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அங்கே வந்து 2 அட்மிஷன் மட்டும் தான் தர்றாங்க. ஒன்று எந்த கிளாஸ்க்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டுக்கும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டுக்கும் அட்மிஷன் தராங்க. இதில் பெரும்பாலும் எல்லோரும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது 6th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன் சார் அப்போ 9th ஸ்டாண்டர்டில் சீட்டு ஈஸியாக கிடைக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஈஸியாக சீட்டு கிடைக்காது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்டில் சேரக்கூடிய மாணவர்கள் யாராச்சும் அங்கே நடுவில் நின்னாங்கன்னா அந்த ரிமூவ் ஆன சீட் மட்டும் நம்மளுக்கு வந்து 9th அட்மிஷன் போடுவாங்க. அப்போ ரொம்ப கம்மியான சீட்ஸ்க்கு தான் வந்து 9th ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் கிடைக்குங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்டுங்கிறப்போ ஒவ்வொரு பள்ளிகளையும் வந்து கிட்டத்தட்ட 60 மாணவர்களுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 6th ஸ்டாண்டர்டில் தான் அதிகப்படியான சீட்ஸுங்கிறது இருக்குது. ஓகே, இப்போ இந்த மிலிட்ரி பள்ளிகளில் நம்ம குழந்தைகளை நம்ம சேர்க்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? சரி, இப்போ என் குழந்தை 5th படிக்கிறாரு, அடுத்து 6th அடுத்த வருஷம் போய் சேர்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் சேர்க்கணும்னாலுமே இப்போயே நீங்கள் அதுக்கான ஒரு நுழைவுத் தேர்வு எழுதணும். அந்த நுழைவுத் தேர்வோட பெயர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா AISSEE 2026. அதாவது வரக்கூடிய வருஷத்துக்கான நுழைவுத் தேர்வுக்கு வந்து 2026ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் AISSEE அப்படின்னா ஆல் இந்தியா சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இந்த ஒரு நுழைவுத் தேர்வு மூலமாக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சைனிக் ஸ்கூல்ஸ், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ் ப்ளஸ் நியூ ஸ்கூல்ஸ், இது வந்து நியூ சைனிக் ஸ்கூல்ஸை NSSன்னு சொல்லுவாங்க. நியூ சைனிக் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸுங்கிறது தர்றாங்க. எதை பேஸ் பண்ணினா, நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பேஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வாங்கக்கூடிய மதிப்பெண்களை பேஸ் பண்ணி தான் தர்றாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடத்தி அது மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அட்மிஷன்ஸுங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போ அந்த நுழைவுத் தேர்வுங்கிறது எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நடக்க போகுது. ஓகே சார், ஜனவரி மாதம் தானே நடக்க போகுது. இப்போ இருந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது இப்போ ஓப்பன் ஆகிருச்சுங்க.
ஸோ இந்த அப்ளிகேஷனுங்கிறது எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 ஓப்பன் ஆச்சு. நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக வந்து அக்டோபர் 30 சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே அக்டோபர் 30 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அக்டோபர் 31 வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ சார் நம்மளுக்கு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, OBC/NCLாக இருக்கீங்க, EWSஆக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 850 ரூபா நம்ம வந்து பே பண்ணணும். அதே நீங்கள் வந்து SC/ST கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 700 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வானது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜனவரி மாதம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 6th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு அட்மிஷன், 9th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு அட்மிஷன். ஸோ 6th ஸ்டாண்டர்டுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது 2.5 மணி நேரம் நடக்கும். அதாவது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஜனவரி மாதம். அதில் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்டுக்கான அட்மிஷன்ஸுங்கிறது நடக்கும். அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாமினேஷனுங்கிறது 3 மணி நேரம் எக்ஸாம். ஸோ அந்த 3 மணி நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸுங்கிறது நடத்துவாங்க. இது இந்த நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள். ஸோ இந்த நுழைவுத் தேர்வுகளில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேத்தமெட்டிக்கல் பேஸ்டு சொல்லக்கூடிய லாஜிக்கல் ரீசனிங் கேட்பாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து கேட்பாங்க, ஜென்ரல் நாலேஜ் கேட்பாங்க. இந்த கொஷின்ங்கிறது ஆன்லைனில் நடக்குமா ஆஃப்லைனில் நடக்குமான்னு கேட்டால் ஆஃப்லைனில் தான் நடக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மோடு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. OMR சீட் கொடுத்துருவாங்க. அந்த OMR சீட்டில் நம்ம வந்து சேட் பண்ணணும். கரெக்டான ஆன்சரை வந்து சேட் பண்ணோம்னா அதுக்கான பதில்கள் நம்மளுக்கு வரும். ஸோ ஃபார் 6th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 125 கேள்விகள் கேட்குறாங்க. எத்தனை மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 300 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்க, மேக்ஸ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து 25 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 25 கொஸ்டினும் சொல்லி மொத்தம் 125 கேள்விகள். இல்லை ஒவ்வொரு சப்ஜெக்டை பொறுத்து மார்க் மாறுபடும். மேக்ஸில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், மற்ற ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்னு சொல்லுவாங்க. இது 6th ஸ்டாண்டர்டுக்கு மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு நடத்துகிறாங்க. அதே 9th ஸ்டாண்டர்டுக்குன்னு வரப்போ கூடுதலாக ஒரு விஷயம், அதாவது அதே விஷயங்கள் தான், மேக்ஸ், இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ், ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாமே கேட்பாங்க. கூடுதலாக சோசியல் சயின்ஸ்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. மொத்தம் 150 கேள்விகள். எத்தனை மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா 400 மதிப்பெண்களுக்கு. இல்லை மற்ற ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ்லாம் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், மேக்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 400 மதிப்பெண்களுக்கான எக்ஸாம்ங்கிறது நடக்குங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷனை நம்ம நிறையா மாணவர்கள் சின்ன வயசுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கான நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் எந்த கோச்சிங் சென்டரும் போகலை சார், நான் இது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா எழுதலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எழுதலாம். ப்ரிப்பேர் பண்ணவங்க மட்டும் தான் எழுதணும்னு கிடையாது. எல்லா மாணவர்களுமே இதுக்கு வந்து ஒரு முயற்சி பண்ணலாம். இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முயற்சி பண்ணலாம். இங்கே படித்து முடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குது. ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை முறையை வந்து மாணவர்கள் கற்றுக்கிட்டு வரலாம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட வரலாம். ப்ளஸ் கூடுதலாக வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு CBSE ஸ்கூல். ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ட்ரைனிங்கிறது தர்றாங்க. ஃபிசிக்கல் ட்ரைனிங், ஒரு ஆஃபீஸருக்கான குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஒரு NDA மாதிரியான கல்லூரியில் சேர்றதுக்கு இந்த பள்ளிகளில் போய் படிக்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எல்லா விதமான மனிதர்களும் பயன்படுத்திக்கலாம். அதாவது மிலிட்ரிக்காரங்க மட்டும்தான் இதை பயன்படுத்தணும்னு கிடையாது. நம்ம சாதாரண பொதுமக்களோட குழந்தைகளும் நம்ம வந்து அந்த பள்ளிகளில் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் உங்கள் குழந்தைகளை வந்து நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறையில் போகணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க வந்து தாராளமாக இந்த பள்ளியில் படிக்க வைக்கலாம். ஸோ மேலும் இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆல் இந்தியா சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து NTA இந்த எக்ஸாம் நடத்துகிறது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தேர்வுகள் முகமைன்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் நடத்துகிறாங்க. NTA வெப்சைட்டில் இது சம்மந்தப்பட்ட A to Z தகவல்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனையும் படித்து பாருங்கள். அதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன ப்ராசஸ்ங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எவ்வளோ சீட்டு வேக்கன்சி, அதை எப்படி அலோகேட் பண்ணுறாங்க, அதில் இன்டர்னலாக 40-60 கோட்டா இருக்குது, அதை எப்படி அலோகேட் பண்ணுறாங்க, இது மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு படிப்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட பல்வேறு வகையான தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.